Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆனியன் போண்டா வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்படி பண்ணுனீங்கன்னா உங்களோட போண்டா நல்லா வெந்து வரும். அதே டைம்ல பாத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கும். இதுக்காக பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி நறுக்கி வச்சிருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். நிறைய பேர் சோம்பு சேர்க்க மாட்டாங்க, சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கலருக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த வெங்காயத்து கூட உப்பு சேர்த்துருக்கனால வெங்காயத்துல இருந்து தண்ணி எல்லாம் நல்லா வெளியே வரும். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம கையை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்க எந்த அளவுக்கு வந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிருக்குன்னு. வெங்காயம் வந்து துவண்டு போகணும், அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கையிலே வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க இந்த அளவுக்கு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு பண்ணி எடுத்தீங்கன்னா நீங்க சேர்க்கிற மாவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியே தேவைப்படாது. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தண்ணி இருந்தாலே சரியா இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க. 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ட பின்னாடி இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு செக் பண்ணி பாருங்க. உப்பு கரெக்டாக இருந்ததுன்னா சரி. இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம போண்டா பிடிச்சி போடுறதுக்கு சரியா இருக்கும். அடுப்புல எண்ணெய் வச்சுக்கோங்க. அதை வந்து நல்லா சூடான பின்னாடி சூடா இருக்கிற எண்ணெயில ஒரு கரண்டி எடுத்து நம்ம இதுல வந்து சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டினா நமக்கு வந்து இதுல வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்கும். சூடான எண்ணெயை சேர்த்து ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து உருண்டை பிடிச்சிக்கலாங்க. கையில் எண்ணெய் தடவுறன்னா தடவிக்கோங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சும்மா பிடிச்சாலே வந்து உருண்டை வந்து நல்ல ஷேப்பாக வந்துடும். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் வந்து இன்னைக்கு உருண்டை எல்லாமே பிடிச்சிக்க போகிறேன். ஆனியன் போண்டாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். மாவு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு வந்து அந்த ரியல் டேஸ்ட் வந்து ஃபீல் பண்ண முடியும். கடையிலலாம் பார்த்தீங்கன்னா மாவு தான் அதிகமாக இருக்கும், ஆனியன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்து சைடில் வச்சுக்கலாம். பாருங்கள் நான் வந்து எனக்கு இந்த மாவு இந்த ஆனியன் சைஸுக்கு பார்த்தீங்கன்னா 13 பீஸ் கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து சைடில் எடுத்து வச்சிடலாங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா சூடாகிட்டு இருக்கு. நம்ம வந்து மாவில் எண்ணெய் சேர்க்கும் போதே நான் வந்து எண்ணெய் வந்து சூடு பண்ண வச்சுட்டேன். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம போண்டா ரெடி பண்ணி எடுத்ததுமே எண்ணெயில் போட்டு எடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஒவ்வொரு பீஸா வந்து சேர்த்துக்கோங்க. நிறைய வந்து சேர்க்காதீங்க. நமக்கு வந்து வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் கேப் விடணும். அப்பதான் பார்த்தீங்கன்னா போண்டா வந்து நல்லா மொறு மொறுன்னு வரும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பீஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போண்டா வந்து எண்ணெயில் சேர்த்ததுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா வெளிப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் நல்லா வெந்து வரும். அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோட போண்டா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். வெளியே பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. வெளிப்பகுதியில் தெரிகிற வெங்காயம் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக வந்து வெந்திருக்குதுங்க. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம். மீதம் இருக்கிறதையும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க, கடையில் இருக்க டேஸ்ட்டை விட இன்னுமே நல்ல டேஸ்ட்டான ஆனியன் போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் இந்த மாதிரி பொருட்கள்லாம் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.